गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். திங்கட்கிழமை மே மாதம் 23ஆம் தேதி, துன்முக்கி வருஷம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, திதி தேய்பிறை, திதியை, யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டம நாள். மேஷ ராசிக்கு இன்றோடு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இன்று முழுவதும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன், சிம்மத்தில் குரு ராகு, விருச்சிகத்தில் சந்திரன் செவ்வாய் சனி, கும்பத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இரவு யானை வாகனத்தில் பவனி. பழனி முருகன் இன்றிரவு மயில் வாகனத்திலே எழுந்தருளல். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் விடையாற்றி உற்சவம். ஆச்சாள்புரத்திலே திருஞான சம்பந்தர் திருக்கல்யாணம். ஞானசம்பந்த பெருமானுக்கும் ஸ்தோத்திர பூர்ணாம்பிகைக்கும் ஆச்சாள்புரத்திலே தான் திருமணம் நடைபெற்றது. திருஞான சம்பந்தர் சீர்காழியிலே அவதரித்து அம்பிகையின் ஞானப்பால் குடித்து தோடுடைய செவியன் என்று பாட ஆரம்பித்து பல்வேறு தலங்களுக்கு சென்று அங்கே எழுந்தருளியுள்ள சிவபெருமானை குறித்து பாடி பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி மயிலையிலே இறந்த பெண்ணை பிழைக்க வைத்து அங்கம்பூம்பாவை எண்ணற்ற ஆன்மீக புரட்சிகளை செய்த ஃபர்ஸ்ட் சைல்டு ப்ராடிஜி ஆஃப் த வேர்ல்டு திருஞான சம்பந்தர். அவருடைய அவதார பூர்த்தியிலே இறைவனின் ஆக்ஞை, இறைவனுடைய உத்தரவின்படி திருமணம் செய்து கொள்கிறார் ஸ்தோத்திர பூர்ணாம்பிகை என்னும் பெண்ணை. அவர் ஸ்தோத்திரம் செய்வது பூர்ணத்திற்கு வருவதற்காக அந்த திருமணம். அவருடைய திருமணத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு பெரிய ஜோதி, தக்க தக்க தக்கன்னு அப்படியே ஒரு பெரிய ஜோதி தெரியுது. அந்த ஜோதிக்கு நடுவில் அப்படியே அதில் போகிறதுக்கு ஒரு ஸ்லோப் பாதை. அதில் அந்த திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லோருக்கும் அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக கைலாயம் சிவபெருமானே கூப்பிட்டுக்கிறார். திருமணத்திற்கு வந்த விருந்தினர்கள் அனைவரும் அந்த ஜோதிக்குள் செல்கிறார்கள். சென்றவுடனே அவர்கள் கைலாயத்திற்கு சென்று ஈசனோடு அங்கே இரண்டரை கலந்து விடுகிறார். காக்க புஜண்டர்னு ஒருத்தர் இருந்தார். தலகீழ தொங்குவார். அவர் தலகீழ தொங்கி தவம் செய்தார் வருடக்கணக்கிலே. பெரிய ரிஷி அவர் காகபுஜண்டர். அந்த காகபுஜண்டருக்கு ஈஸ்வரன் ஒரு நாள் அசரீரில் சொல்லாராம், திருஞான சம்பந்தன் என்று ஒரு குழந்தை அவதரிக்கப் போகிறான். அவனுடைய திருமணத்தின் பொழுது உனக்கு யாம் காட்சி அளிப்போம், அழைத்து கொள்வோம். திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணுறதுக்காக அவர் பல வருடங்கள் தவம் இருந்து காத்திருந்தாராம். ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தார். அவருடைய அவதார நோக்கம் நிறைவடையும் நேரத்திலே அவர் ஆச்சாள்புரம் என்னும் தலத்திற்கு வருகிறார். அங்கே ஸ்தோத்திர பூர்ணாம்பிகை மணந்து கொள்கிறார். அப்பொழுது அந்த ஜோதியிலே எல்லோரும் உள்ளே சென்று அதிலே ஐக்கியமாகிறார்கள். அதை பற்றி வள்ளலார் ஒரு பாட்டிலே, ஜோதி தெரியுது பார், அதன் நடுவிலே ஒரு வீதி தெரியுது பார் என்று சொல்லுவார். திருஞான சம்பந்தரின் இந்த திருமண திருவிழாவிலே இத்தகைய அதிசயம் நடைபெற்றதை பற்றி தமிழ்த்தாத்தா ஊவேசா, அவருடைய சீடர் கீவாஜா, தவிர ஆசாஞா போன்ற தமிழ் பெருமக்கள் பலரும் அதை பற்றியெல்லாம் எழுதி அதன் சிறப்புகளை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஆச்சாள்புரத்திலே திருஞான சம்பந்தருக்கும் ஸ்தோத்திர பூர்ணாம்பிகைக்கும் திருமண வைபவம் நடைபெற்ற அனைத்து திருமணத்திற்கு வந்த விருந்தாளிகளுக்கும் ஈசன் அருள்பாலித்து அம்பிகை விபூதி பிரசாதம் கொடுத்து ஸ்வேதாம்பாளாக வந்து அங்கே விபூதி பிரசாதம் கொடுத்து அனைவரையும் அந்த ஜோதியிலே கலந்து கொள்ளுமாறு அம்பிகை வேண்டுகோள் விடுத்து, அதை பார்த்து பயந்துண்டு ஓட வந்தவங்களெல்லாம் நந்தி விரட்டி உள்ள துரத்தி விட்டுதான் எல்லாரையும், போ மரியாதையாக போ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்ந்த நாள் இன்றைய தினம். அந்த விழா அங்கே ஆச்சாள்புரத்திலே நடைபெறுகிறது. ஞானசம்பந்த பெருமான் திருக்கல்யாண வைபவம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். கம்முன்னு இருக்கணும், ரொம்ப பேசவே கூடாது. கம் கணபதே என்று விநாயகரை வழிபாடு செய்து கொண்டிருங்கள், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம்.
ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும் என்று சொல்லலாம். உங்களது தொழிலிலே உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கும். உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு அதிகப்படியான பொறுப்புகள் வழங்கப்படும். அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி தொடர்ந்து 11ஆம் இடத்திலே குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் என்று சொல்லலாம். 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்து கொண்டிருப்பதால் இப்பொழுது திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். திருமண வாய்ப்புகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமணத்தை இப்பொழுது நீங்கள் தள்ளி போடக்கூடாது. மிதுன ராசிக்கு இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது. வியாழ நோக்கு இருக்கிறது. ஆகவே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல வரன் வந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விடலாம். அதற்கு நீங்கள் முழுமனதாக சம்மதிக்க வேண்டும். திருமண முயற்சி வெற்றி அளிக்கும். கல்வி முயற்சிகள் வெற்றி அளிக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். வியாபாரம் சிறந்து வழங்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கடகராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 2 குடைவனும் 11 குடைவனும் ஒன்றாக 11ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. வெகு அற்புதமான நிலையிலே தனலாபாதிபதிகள் சேர்க்கை பெற்றிருப்பதால் பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்பட போகிறது. உங்களுடைய கிராஃப் அப்படியே கிருன்னு ஏறும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் தனலாபம் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். திருமண வயதில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வயதிலே உங்கள் குடும்பத்தில் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டிய நேரம். ஒரு சிலர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். தொட்டிலில் இட்டு ஆராரோ பாடுகின்ற அற்புதமான நேரம் என்று இதை சொல்லலாம். மக்கட்செல்வம் உருவாகும். திருமணம் நிச்சயிக்கப்படும். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு பாக்கியம் ஏற்படும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தன லாபாதிபதி புதனுக்கு குரு பார்வை. ராசி அதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதி சூரியனும் சுக்கிரனும் 10ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் இப்பொழுது யோகம். அதிக அளவிலே நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 3ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி புதனின் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறது. கேட்டை புதனின் நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்திலே இன்றைய தினம் சந்திரன் இருப்பதால் ராசி அதிபதியின் நட்சத்திர சாரம் வாங்கிய சந்திரன் என்பதால் உங்களுக்கு அது நன்மையை செய்யும். மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக, வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக, குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிக நல்ல நாள். 2ஆம் இடத்திலே சனி செவ்வாய் சந்திரன், 8ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன், 2, 8 ஆகிய வீடுகளிலே இந்த 5 முக்கியமான கிரகங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றன. இதன் பயனாக ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஒரு தன லாபம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் ஒரு சிறிய பாதிப்பும் சிலருக்கு ஏற்படலாம். சில பேருக்கு 2ம் ஏற்படலாம், இல்லை ஏதாவது 1 ஏற்படலாம். உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் தசாபுக்திகள் மிகச் சிறப்பாக இருந்தால் திடீர் தனலாபம் மட்டும்தான் இப்பொழுது ஏற்படும். ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படாது. சுமாராக ஒரு தசாபுக்தி நடைபெற்று கொண்டிருந்தால் 2மே பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும், ஆரோக்கியத்தில் பின்னடைவும் ஏற்படும். 2ம் வரும். ரொம்ப மோசமான தசாபுக்தி நடைபெற்றிருந்தால் ஆரோக்கிய சீர்கேடு மட்டும் நடக்கும். அது அவரவர் ஜனனகால ஜாதகத்தை பொறுத்தது. எனினும்
இவ்விரண்டு விஷயங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் என்றும் இந்த நாளை சொல்லலாம். இந்நாள் ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பாக்யாதிபதி சந்திரன் செவ்வாயோடு ஒன்றாக இணைந்து சந்திரமங்கல யோகம் ஏற்படுத்தியிருக்கிறது. குருவிற்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் கஜகேசரி யோகமும் ஏற்பட்டிருக்கிறது. 8 6ஆம் இடத்திற்கு வந்ததால் நன்மை. பல விதத்திலே நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதை கிரக நிலவரம் சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே முயற்சி செய்தால் இன்றைய தினம் நீங்கள் எதையும் அடையலாம். தொடர்ந்து முயற்சியிலே ஈடுபட்டால் மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதான் மெய்வருந்த கூலி தரும். அற்புதமான ஒரு திருக்குறள். வள்ளுவர் சொல்றார், தெய்வத்தாலே முடியாத காரியம் கூட நீ தொடர்ந்து முயற்சி பண்ண முயற்சிக்கு ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கும். முயற்சிக்கு பலன் கிடைக்காமல் போகாது. தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதான் மெய்வருந்த கூலி தரும். இந்த திருக்குறள் தோல்வி அடையும் போதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். தெய்வத்தால் ஆகாது அப்படின்னா நடக்காதுன்னு தெரியும். ஆனால் செய்த முயற்சிக்கான பலன் மட்டும் கிடைக்கும். அது இல்லாமல் போகாது. உழைத்த உழைப்பிற்கு கூலி கிடைக்கும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தான் மெய் வருந்த கூலி தரும். மெய்னா உடல் வருந்தி உழைக்கிறோம் இல்லை, அந்த உழைப்பிற்கான கூலி என்னவோ அது மட்டுமாவது கிடைக்கும். ஆகவே உழைத்து கொண்டிரு, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிரு, தளர்ந்து விடாதே. கடவுளே நினைச்சாலும் நடக்காதுன்னா கூட நீ விடாத, தொடர்ந்து பண்ணு. எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ். ஒரு திருக்குறள்லையும் இந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்கும். இந்த திருக்குறள் இப்பொழுது உங்களுக்கு அவசியம் தேவை. நீங்கள் கடுமையாக முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் கிடைக்கும். தெய்வமும் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நவ கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. தெய்வத்தின் அருள் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டுமே. தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். 7, 10 ஆகிய கேந்திரங்களுக்கு அதிபதியான புதனுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு இப்பொழுது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்திற்கு அதிபதியை குரு பார்த்து கொண்டிருப்பதால் திருமண வாய்ப்பும் வலுவாக இருக்கிறது. 7ஆம் இடத்தை குரு பார்த்தாதான் கல்யாணம் ஆகும்னு நினைக்க வேண்டாம். சில பேர் 7 குரு வந்தால் மட்டுமே கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் குரு வரும். அப்படி இல்லை, 7 குடைவனாகிய கிரகம் எதுவோ அதை குரு பார்க்கும் பொழுது கூட திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் இப்பொழுது மேஷத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே திருமண வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக உள்ளன. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களது வெற்றியை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவீர்கள். பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடக்கூடிய அளவிற்கு உங்களது கல்வியிலே நீங்கள் சாதனை படைத்து அனைவராலும் பாராட்டப்பட போகிறீர்கள். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி உயர்வு உங்களுக்கு ஏற்பட போகிறது. கல்வியால் உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. லாபஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே ராசி அதிபதியும் லாபஸ்தானாதிபதி செவ்வாயும் 7 குடைய சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை. ராசி 7, 11, 4, 2 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்களான சந்திரன் செவ்வாய் சனி 11ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம். அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறும். மாணவ மாணவியருக்கு கல்வியிலே வெற்றி, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் வெற்றி, உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு தனலாபம், குடும்ப பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை, ஆரோக்கியம் சிறந்து விளங்குதல், குடும்ப உறவுகள் ஒன்றுக்கொன்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். இப்படி அனைத்து விதத்திலும் அனைத்து வயதினருக்கும் நன்மைகள் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் மிக மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு இப்பொழுது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகின்றது. ஆகவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சனி, ராசி அதிபதி சனியோடு செவ்வாய் சந்திரன் சேர்ந்திருக்கின்ற ஒரு கிரக அமைப்பு 10ஆம் இடத்திலே. 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு.
ஏழுக்குடைய சுக்கிரனும் 4க்குடைய 7க்குடைய சூரியனும் 4க்குடைய சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. களத்திர ஸ்தானாதிபதி களத்திர காரகன் ஆகிய இரண்டும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிக சிறப்பான ஒரு கிரக நிலவரம். ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். திருமண வயதிலே இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. களத்திரக்காரகன் களத்திர ஸ்தானாதிபதி எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு காரணமாக நீண்ட காலமாக திருமணம் நடைபெறாதவர்கள் அல்லது திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லாமல் அதை தள்ளி போட்டு கொண்டிருந்தவர்கள், திருமணத்தை தள்ளி போடுறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு காரணம் வச்சுருக்காங்க. அது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. அதுதான் ப்ராப்ளம். பேரண்ட்ஸ் சொன்ன கண்ணா பின்னான கத்துறது, இவங்க வேறு ஏதோ அர்த்தம் எடுத்துக்கிறது, அதுக்கு ரீசன்ஸ் இவங்களாம் ஏதோ கெஸ் பண்ணுறது, அதை பசங்கள்கிட்ட சொன்னோடனே அவங்க ஒரு மாதிரி இவங்க மேலே இருக்கிற மதிப்பு குறைஞ்சிரும். இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேமிலியில் வருது. இது காரணம் என்னன்னாக்க 2 பேருமே ஃப்ராங்காக பேசுறதில்ல, பேச மாட்டேன்றாங்க. வெளியாள்கிட்ட பேசுகிற அளவு பேரண்ட்ஸ்கிட்ட பேச மாட்டேன்றாங்க பசங்கள்லாம். வெளியாள்கிட்ட சொல்கிறாங்க. நிறைய பேர் நான் கவுன்சிலிங் பண்ணுவேன், அவங்களாம் என்கிட்ட சொல்லுவாங்க, அங்கிள் இதுதான் எனக்கு ப்ராப்ளம், ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு குழந்தைகளாக இருக்க வேண்டும். பெற்றோர்களிடம் அவங்களுடைய பிரச்சனையை தெளிவாக இதுதான் என் ப்ராப்ளம், அதனால தான் நான் டிலே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுமோ பாருங்கள். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மேரேஜ் நடக்கணும். இட்ஸ் பெட்டர் டு கெட் மேரிட் ஏர்லியர் தேன் டு போஸ்ட்போன் இட் இன்டெஃபினெட்லி. ஏதாவது ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே ரொம்ப அப்படியே டாப்பில் இருக்கணும் அப்படின்லாம் முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். அதனால் இப்போ அந்த மாதிரி நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. திருமண நேரம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. கும்பராசிக்கெல்லாம் இப்போ கல்யாண நேரம் வந்துடுது. அதனால் இனியும் தாமதம் செய்யாமல், இனிமேலும் உங்கள் திருமணத்தை தள்ளி போடாமல் அதை விரைவாக முடித்து கொள்வதற்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் சம்மதித்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகிவிடும். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 9ஆம் இடத்திலே 5, 9 திரிகோணாதிபதிகள் ஒன்றாக இணைந்து சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தி வெகு சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான புதன் குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்மை செய்யாத 6, 8 3ஆம் இடத்திலே மறைந்து விட்டன. 6 8 3ஆம் இடத்தில் மறைவு பெற்று விட்டன. 6 சூரியன், 8 சுக்கிரன், இது ரெண்டும் நல்லது பண்ணாது மீனராசிக்கு. அது ரெண்டும் இப்போ இன்னொரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்று விட்டன. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது போல 2 மறைவு ஸ்தானாதிபதிகள் வேறு ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்று விட்டதால் இப்பொழுது அவையும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். நன்மை செய்யும் கிரகங்களும் வலுவாகத்தான் இருக்கின்றன. நன்மை செய்யாத கிரகங்களெல்லாம் மறைவிடத்திற்கு சென்றதால் அதன் எதிர்மறைத்தன்மை குறைக்கப்பட்டு விட்டது. ஆகவே இப்பொழுது ஒரு நல்ல நேரம், இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியினை பார்ப்போம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன். அந்த மாதிரி நிறைய குரூப் இருக்குது. அஷ்ட வீரட்டன தலங்கள், பஞ்ச குரோதன தலங்கள், பஞ்சரங்கம், திருவரங்கம் மாதிரி இன்னும் 4 அரங்கம் இருக்குது, சேர்ந்து பஞ்சரங்கம். முக்கியமான 5 கிருஷ்ணர் கோவில்கள் கும்பகோணம், மன்னார்குடி அந்த வட்டாரத்தில் இருக்குது. அது ஒரு குரூப் ஆஃப் டெம்பிள். பஞ்சாரண்யம், ஷடாரண்யம், 6 ஆரண்ய கஷேத்திரங்கள், சப்தஸ்தான ஸ்தலங்கள், இது சப்த விடங்க தலங்கள். திருவாரூர், திருக்காரவாசல், திருவாய்மூர், வேதாரண்யம், நாகப்பட்டினம், திருக்குவளை, இதெல்லாம் சப்த விடங்க தலங்கள். இதை தவிர அஷ்ட வீரட்டன தலங்கள்னு ஒன்று இருக்குது. அஷ்ட வீரட்டன தலங்கள் சிவபெருமான் வீர சாகசம் புரிந்த 8 தலங்களுக்கு பேர் அஷ்ட வீரட்டன தலங்கள். அஷ்ட வீரட்ட தலங்கள். சப்தஸ்தானம் அப்படின்னு 7 ஸ்தலங்கள் இருக்குது. திருவையாரை சுற்றி வரும். அது திருவையாறிலிருந்து ஆரம்பித்து தில்லைத்தானம் வழியாக கண்டியூர், தில்லைத்தானம், திருப்பந்துருத்தி, திருச்சோற்றுத்துறை, இதெல்லாம் சப்தஸ்தான ஸ்தலங்களில் வரும். சப்தஸ்தானம் 7 ஸ்தானம், 7 இடம்.
இப்போ நம்ம பார்க்குறது வந்து திருவாரூரை சுற்றி உள்ள சப்த விடங்க தலங்கள். சப்த விடங்க தலங்கள் வேறு, சப்த ஸ்தான தலங்கள் வேறு. இதை தவிர அட்ட வீரட்டன தலங்கள்னு ஒரு குரூப் இருக்குது. இப்படி குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் பாக்கியெல்லாம் விட்டுறேன். இந்த மாதிரி எத்தனை குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் இருக்குது? சப்த விடங்க தலங்களில் முதலில் எடுத்துக்கொண்டோம். அதிலே நவக்கிரக தோஷம் நீங்குவதற்கு மிக முக்கியமான இந்த சப்த விடங்க தலங்களை பற்றி நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆக திருநள்ளாறுங்கிறது வந்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சிவஸ்தலம். சப்த விடங்க தலங்களுள் ஒன்று. சப்த விடங்க தலங்கள்ங்கிறது திருவாரூரிலே ஆரம்பித்து திருநள்ளாறிலே முடிகிறது. ஆரம்பம் திருவாரூர். திருவாரூர் தியாகராஜரை தரிசனம் செய்துவிட்டு அடுத்தது திருக்காரவாசல் தியாகராஜர், அப்புறம் திருக்குவளை தியாகராஜர், திருவாய்மூர் தியாகராஜர், வேதாரண்யத்திலும் ஒரு தியாகராஜர் சன்னதி உண்டு. வேதாரண்யம் சென்று அதை பார்க்க வேண்டும். நாகப்பட்டினத்திலே நாகைக்காரோகணத்திலே அங்கே ஒரு தியாகராஜர் சன்னதி இருக்கிறது. அந்த தியாகராஜரை தரிசனம் செய்துவிட்டு பிறகு திருநள்ளாறு வந்து அங்கே தர்பாரண்யேஸ்வரரையும் தியாகராஜரையும் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த தியாகராஜர்ங்கிறது 7 கோவிலில் இருக்குது. முஜுகுந்த சக்கரவர்த்தி தேவேந்திரனிடமிருந்து எடுத்துக்கொண்டு வந்து சோழ தேசத்திலே காவிரி பாயும் சோழ மண்டலத்திலே 7 ஊர்களிலே அதை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அதில் ஒன்று திருநள்ளாறு. அதை போய் நம்ம ஆளுங்க பாவம் விவரம் தெரியாமல் சனி கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறான். சனிக்கெல்லாம் கோயில் தனியாக கட்ட மாட்டாங்க. சிவ வழிபாட்டில் ஒரு அங்கம் தான் நவகிரக வழிபாடு. நவகிரக வழிபாட்டில் 1/9 தான் சனிக்கு வழிபாடு. சனிக்கு பெரிய தனியாக வழிபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி வழிபட வேண்டிய அவசியமே இல்லை. சிவ வழிபாடு செய்தாலே நவகிரகங்கள் நமக்கு நன்மை செய்யும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே சிவனடியாரவர்க்கு மிகவே. சிவனடியாரவர்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகியவை அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த நவகிரகங்களும் நவகோள்களும் சிவனை வழிபடுவோர்க்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று ஞானசம்பந்தப் பெருமான் ஆணையிடுகிறார். ஆக சிவ வழிபாட்டில் ஒரு பாகம்தான் இது, ஒரு அங்கம்தான் இது. தனியெல்லாம் வந்து நவகிரக வழிபாடுன்னு ஒன்றும் கிடையாது. அவ்வளவு முக்கியத்துவம் அதற்கு வழங்கப்படவும் இல்லை. இதெல்லாம் உபதேவதைகள் தான். பிரதான தேவதைங்கிறது என்ன நம்ம வழிபடுறோமோ அதுதான் முக்கியம். உபதேவதைகள்லாம் எல்லாமே இருக்கும். அதற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஆக திருநள்ளாறு செல்பவர்கள் மூலவரை முதலில் வழிபட வேண்டும். மூலவர் தர்பாரண்யேஸ்வரர், நகவிடங்கர் என்னும் தியாகராஜர், மரகத லிங்கம். சமீப காலத்தில் பார்த்தால் சில கோயில்களிலெல்லாம் வாசலில் அறிவிப்பு பலகை போட்டிருக்காங்க. ரிஷப ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில் இது, மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில் இது என்பது போன்ற அறிவிப்புகளெல்லாம் வருகின்றன. எந்த அடிப்படையில் அவங்க அது போட்டிருக்காங்கன்னு புரியல. ஒரு சில கோயில்களை நான் பார்த்துட்டு என்ன ரீசனுக்காக போட்டிருக்காங்கன்னு புரியல. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம் உண்டு. அந்த மரம் எங்கு தலவிருட்சமாக இருக்கிறதோ அந்த கோயிலுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் போய் வழிபடுவாங்க. இது ஒரு முறை. இப்போ நீங்கள் பரணி நட்சத்திரம் அப்படின்னா பரணிக்கு நெல்லி மரம். அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த மரம் எங்கு தலவிருட்சமாக இருக்கிறதோ அங்கு சென்று வழிபாடு செய்வார்கள். இது ஒரு முறை. அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பறவை உண்டு. அந்த பறவை எங்கே ஈசனை வழிபட்டு இருக்கிறதோ அந்த தலத்திற்கு சென்று வழிபடுவது ஒரு முறை. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிதேவதை உண்டு. அதிதேவதை பிரத்யதி தேவதை உண்டு. அந்த நட்சத்திர அதிதேவதை எந்த தலத்திலே ஈசனை வழிபட்டு இருக்கிறதோ அந்த தலத்திற்கு சென்று வழிபடலாம். நட்சத்திர அதிதேவதை வழிபட்ட தலத்திற்கு சென்று வழிபட வேண்டும். நட்சத்திரத்திற்குரிய மரம் எங்கு தலவிருட்சமாக இருக்கிறதோ அங்கு சென்று வழிபட வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ இந்த சப்த விடங்க தலங்கள் அப்படிங்கிற இந்த 7 தலங்களை பற்றிய சிறப்பு என்ன? திருவாரூர், திருக்காரவாசல், திருக்குவளை, திருவாய்மூர், வேதாரண்யம், நாகப்பட்டினம், திருநள்ளாறு, இந்த 7 தலங்களிலே உள்ள சிறப்பு என்ன? இந்த 7 தலங்களையும் ஒரே ரவுண்டில் அப்படியே பார்க்கணும். 3 நாள் ஆகும்னு வச்சுங்க. ஃபுல்லாக நல்லா பார்க்கணுன்னா 3 நாள் ஆகும். திருவாரூர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன்றொன்னா போகணும். திருக்காரவாசல், திருக்குவளை, திருவாய்மூர் அதெல்லாம் அப்படியே பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வேதாரண்யம் வந்துட்டு அங்கேருந்து நாகப்பட்டினம் போய் நாகப்பட்டினத்துலேருந்து கொஞ்சம் தூரம் திருநள்ளாறு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரணும். எல்லாம் ஒரே சுற்று வட்டாரம் தான். ஸோ இந்த கோயில்களை எல்லாம் சேர்ந்த போல் பார்க்குறது ரொம்ப விசேஷம். இந்த குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படிங்கிற இந்த இதில் பார்த்தோன்னா டாப்பிக்கில் நிறைய குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த 7 கோவிலுக்கும் சுவாமி, அம்பாள், தீர்த்தம், தலவிருட்சம் யார் பாடியிருக்கிறார்கள், அந்த தலத்திலே என்ன சன்னதிகள் சிறப்பு, என்னென்ன பரிகாரங்களுக்காக இங்கே செல்கிறோம்,
நவக்கிரக தோஷம் முழுமையாக நீங்குவதற்கு சப்த விடங்க தலங்களை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறத பொதுவாக சொல்லிட்டேன். இந்த சப்த விடங்க தலங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் அதிலே உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் வரவிருக்கும் நிகழ்ச்சியிலே நான் சொல்லவிருக்கிறேன். அங்கு சென்று வழிபடுவதால் நமக்கு என்ன நன்மைகள், நவக்கிரக தோஷங்கள் விலகுவதற்கும் இந்த தலத்திற்கும் என்ன சம்பந்தம், எப்படி நவக்கிரக தோஷம் விலகும் என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக இந்த 7 தலங்களை பற்றி சொல்லவிருக்கிறேன். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்த ரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம், என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காட்சமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி 23/5/2016 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ பொதுவாக நீங்கள் சில நேரங்களில் பரிகாரங்கள் நிறைய பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது சில பேருக்கு ரொம்ப சுலபத்தில் பலன் கிடைக்கிறது, சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்கிறது. சில பேர் சொல்லுவா, நாங்கள் தொடர்ந்து 45 நாள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த காரியம் ஆகலை, ஒருத்தர் ஒரே முறை திருப்பதி போயிட்டு வந்தால் காரியம் ஆச்சு. இது மாதிரி நிறைய சொல்லுவோம். நல தீர்த்தத்தில் போய் சனி பகவானை நினச்சி குளித்தா அவளுக்கு 7 நாள் சனி தொல்லை ஒரே நாளில் விட்டு போச்சு. நான் தொடர்ந்து சனி பகவானை சனிக்கிழமை தோறும் பூஜை பண்ணுறேன், அன்னதானம் பண்ணுறேன், காரியம் சரியானபடி சித்திக்கலை. அப்போ அன்னதானம் பண்ணதில் ஏதாவது குறைபாடு இருக்குமா? இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லார் மனசுலேயும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி சந்தேகம் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பெரியவா என்ன சொன்னான்றதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டு செய்தோம்னா அந்த காரியம் அந்த பரிகாரம் உடனே சித்திக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வுக்கு போவா, ஒரு 20 கேள்வி கேட்கணும்னு அவள் இந்த நிர்வாகத்தில் தீர்மானம் பண்ணி வச்சுருப்பான். ஒரு 3 கேள்வி கேட்ட உடனேவே உங்களை செலக்ட் பண்ணியாச்சு, 17 கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாள். சில பேர் 20 கேள்விக்கு சரியாக பதில் கொடுத்தா கூட கடைசியில் அவளை தேர்ந்தெடுக்காமல் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாள், தள்ளுபடி பண்ணிவிடுவாள். இவளோட பேச்சுவார்த்தைகள்லாம் சரியானபடி இல்லை, 20 கேள்விக்கு சரியான வார்த்தைகளால் பதில் சொல்லியிருந்தா கூட சில காரணங்களை முன்னிட்டு நாங்கள் தள்ளிடுறோம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நிஜ வாழ்க்கையிலே இதை பார்க்குறோம். அப்போ நமக்கு ஏன் தெய்வீக விஷயத்தில் நமக்கு தோல்வி விட்டு போச்சுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணால் அதில் விடை ரொம்ப சுலபமாக தெரியும். ரொம்ப சுலபமாக விடை அதிலே ஒளிஞ்சிட்ருக்கும். சில பேர் போன உடனே உட்காருன்னு சொல்ல மாட்டா. ஒரு பேட்டிக்கு போகிறீங்க, சேரில் போய் டக்குன்னு உட்காந்துருவா, கையில் இருக்க பொருள்லாம் இந்த மேஜை மேலே வச்சுட்டு கையை கட்டிட்டு நிமிந்து பார்ப்பா. வந்து அதிகாரத்துறையில் உட்காந்துட்டு எந்த விதமான ஒரு ஃபார்மாலிட்டியும் கடைபிடிக்காமல் இருக்கவால எப்படி ஒரு விற்பனை பிரதிநிதியாக நியமிக்க முடியும்? உடனே அவள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாள். அது மாதிரி கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? நம்ம ஒரு பரிகாரத்தை நினச்சி ஒரு கோயிலுக்கு போகிறீங்க. இப்போ அந்த கோயிலில் ஒரு 9 சுற்று இல்லை 26 சுற்று 108 சுற்று ஒரு பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க. ஒரு இடத்துல ஒரு சம்பிரதாயம் இருக்கும். இப்போ நீங்கள் 108 பிரதட்சணம் பண்ணுற பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க? கோயிலை சுற்றி வரும், 1 2 3 4ன்னு எண்ண முடியுமா? எண்ண முடியாது. சரி, 108க்கு நம்ம 106 சுற்றிட்டா 2 சுற்று விட்டு போயிடும், நமக்கு பலன் கிடைக்குமா? கிடைக்காது. சரி, அப்போ என்ன பண்ணுறது? 108 சுற்று சுற்றணும்னு வேண்டிட்டு இருக்கோன்னே அவள் என்ன பண்ணுவான்? அந்த அகல்கள் எதாவது எரிஞ்சுட்டு இருக்கும், விளக்கு அது எரிஞ்சு கொஞ்சம் அணைஞ்சிருக்கும், அதில் பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்கும். கையில் எடுத்து அந்த கறி எடுத்து பக்கத்தில் ஒரு கோடு போடுவாள் செவுத்தில். இப்படி ஒரு கோடாக போட்டுட்டு கடைசியில் ஒரு 90 கோடு 100 கோடாக எடுத்து உட்காந்து மறுபடியும் எண்ணுவாள். திருப்பி பாக்கி 8 கோடுக்கு சுற்றிட்டு மறுபடியும் எண்ணுவாள். 108 கோடி
108 கோடு வந்துட்டுனா 108 சுற்றி ஊற்றியாச்சு. பாருங்கள், நம்ம வந்து எரிஞ்ச தீபத்தை இல்லை அணைஞ்ச தீபத்தில் இருக்கிற எண்ணெயை கையால் தொடக்கூடாது, நகத்தால் தொடக்கூடாது. எண்ணெயை நம்ம நகத்தாலேயே தொட்டு சுராண்டுறோம். அடுத்து தெய்வீகமான ஸ்தலங்களை வந்து பாழ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், செவுத்தை பாழ் பண்ணிடும். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு போட்டால் புண்ணியம் சொல்லியிருக்கு, சுண்ணாம்பு அடித்தா புண்ணியம் இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள், ஒரு செடி வச்சா புண்ணியம் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்கு நேர்மாறாக நம்ம செயல்படுறோம். இப்போ முதல்ல என்ன பண்ணோம், கோயிலுக்கு சுண்ணாம்பு அடித்தா புண்ணியம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், யாரோ புண்ணியமாக அடித்த சுண்ணாம்பு போய் பாழ் பண்ணிட்டோம். அப்புறம் அங்கே இருக்கிறது எரியிற தீபத்தை அணைக்கக்கூடாது, இல்லை அணைஞ்ச தீபம் அந்த எண்ணெயில் கை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த செடி சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கும் வரும். கோயிலை சுற்றிட்டே இருக்கும்பொழுது ஒரு பவழமல்லி மரமோ இல்லை ஏதாவது ஒரு செம்பருத்தி பூ ஏதோ இருக்குது, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குமே, நிறைய இருந்தால் ஒன்று பறித்து வேறு வீட்டுக்கு வேறு எடுத்துகிட்டு போகிறோம். எப்பயுமே கோயிலில் இருக்கக்கூடிய செடியில் இருக்கக்கூடிய பூக்களோ பழமோ சுவாமிக்கு தான் நைவேத்தியமானோம். அங்கே இருக்கிற பூ எடுத்து சுவாமியை தான் அர்ச்சிக்கணும். நம்ம சொந்த பூஜைக்கு கூட அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கிற கிளைய செடியை பூவை உடைக்கிறது. அப்போ நாம் புண்ணியம் தேடுறதுக்கு போன இடத்துல நாம் செய்கிற செயல்பாடுகள் வந்து பாவத்தையே சம்பாரித்து கொடுக்குறது. புண்ணியம் தேட போன இடத்துல அங்கே நம்ம பாவத்தை வந்து சுலபமாக நம்ம சம்பாரிச்சிட்டு வந்துடுவோம். அதை விட நம்ம அந்த கோயிலுக்கு போகாமல் இருந்திருந்தால் கூட, பரிகாரம் தேடாமல் இருந்திருந்தால் கூட இப்போ புதுசாக ஒரு பாவம் வந்து சேராது. ஆனால் பரிகாரம் தேடுறதை நினச்சி அங்கே ஒரு புதுசாக ஒரு பாவத்தை சம்பாரிச்சிக்கிறோம். அப்புறம் பார்த்தா துவஜஸ்தம்பத்தை தாண்டி செருப்பு போட்டு போகக்கூடாது. சில இடங்களில் என்ன பண்ணிடுறோம், பழைய கோயில்கள்லாம் இருக்கும், பெரிய கோயிலாக இருக்கும், நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணை மூண்டு செருப்பு போட்டுட்டு துவஜஸ்தம்பத்தை தாண்டி போட்டுட்டு உள்ளே போயிட்டே இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வட தேசங்கள்லேயும் நேபாளம் மாதிரி இருக்கக்கூடிய தேசங்களையும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதாவது பனி எப்பயுமே பெய்யக்கூடிய தேசங்களில் சாக்ஸோ அதுவோ போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போவான். அது வந்து அந்த தேசத்தோட கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானங்களை வித்தியாசம். ஆனால் நம்ம தேசத்தில் நமக்கு இருக்கிற அனுஷ்டானங்களை, அதாவது சொந்த தேசத்திலேயே நம்ம அனுஷ்டானங்களை விடக்கூடாது. மற்ற தேசங்களுக்கு போகிறோம், அது வேறு விஷயம். சொந்த தேசங்களில் அதுக்குரிய அனுஷ்டானங்களை விடக்கூடாது. அப்போ கோயிலுக்கு போகும்பொழுதும் அந்த செவறுகளை பாழ்படுத்துறது, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் கடுமையாக பேசுறது, அப்புறம் கோயிலை சுற்றி வரும்பொழுது வேறு லௌகீகமான விஷயங்களை, குடும்ப விஷயங்களை, வேலை சம்பந்தமான விஷயத்த, இதெல்லாம் நம்ம பக்கத்தில் கூட வரவாளோட பேசிக்கிட்டே வருது. அதெல்லாம் தவிர்த்து ஒரு கோயிலுக்குள்ளே போனால் அந்த கோயிலுக்குரிய சம்பிரதாயங்களை நம்ம கூடுமான வரை நமக்கு தெரிஞ்ச அளவில், அதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அத்தனை சம்பிரதாயமும் உங்களுக்கு தெரியும் சொல்ல முடியாது, தெரிஞ்ச அளவில் எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோன்னா, அந்தந்த கோயிலுக்குரிய நேதிகளை சரியாக கடைப்பிடிச்சா அங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட அனுகிரகம் நமக்கு சுலபமாக கிடைக்கும். அதனால் ஒரு கோயிலுக்கு போகிறோம் பரிகாரம்னு போகும்பொழுது மென்மையான வார்த்தை, அந்த சுவாமியோட திருநாமங்களை நம்ம சொல்கிறது, அது எந்த மொழியில் வேணால் சொல்லுங்கள், தமிழ்லையோ சம்ஸ்கிருதத்தில் எது தெரியுமோ அதில் சொல்லுங்கள். எதுவும் இல்லைன்னா கூட அந்தந்த கோயிலுக்கு போய் சிவாலயம் போகிறீங்க நமசிவாய் சொல்லலாம், பெருமாளுக்கு கோயிலுக்கு போனால் நாராயணா சொல்லலாம். அப்படி ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிவிட்டு கோயிலை சுற்றி வருது. 108 வாட்டி வேறு சிந்தனையோடு சுற்றி வரதை விட ஒரு 3 வாட்டி இறை சிந்தனையோடு சுற்றி வந்தால் 108 வாட்டி சுந்தர புண்ணியம் கூட சுலபமாக கிடச்சிடும். ஆனால் 108 வாட்டி சுற்றணுன்ற பேரில் உலக விஷயங்களை பேசி செவரை பாழ் பண்ணி மற்றவங்கக்கிட்ட கடுமையாக நடந்து, இதில் பாருங்கள், முன்னால் ஒரு 4 பேர் போகிறோன்னா அவளை ஓவர்டேக் பண்ணிட்டு வர போகிறது. கோயிலை சுற்றி வரும்பொழுதே கர்ப்பிணி பெண் எப்படி நிதானமாக நடந்து போகாலோ அந்த மாதிரி தான் நடந்து போனோமே தவிர நம்ம வேகமாக போகக்கூடாது. இதை தவிர நந்திக்கும் சுவாமிக்கும் குறுக்க போகிறது, பெருமாள் கோயிலில் கருடனுக்கும் பெருமாளுக்கும் குறுக்க போகிறது, அதெல்லாம் பிரதட்சணம் பண்ணும், அதெல்லாம் தவிர்த்து. ஏன்னா கருடனுக்கும் நந்திக்கும் சுவாமிக்கும் குறுக்க வந்து போகவே கூடாது. இதெல்லாம் தவிர்த்து கூடுமான வரை பெரியோர்கள் சொன்ன நியமத்தை கடைபிடிக்கலாம். தெரியலன்னா அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கேட்டால் அவள் சொல்லுவாள். அதனால் கூடுமான வரை கோயிலோட நியமனங்களை கடைபிடிச்சி அந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போனோம்னா அந்த சுவாமி என்ன பரிகாரத்துக்காக நம்ம போயிருக்கோமோ, கல்யாணத்துக்கோ இல்லை வேலை வாய்ப்புக்கோ பிரச்சனை தீர்வு போனோமோ, அந்த நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால் சுவாமியோட அனுகிரகத்தை பெறுறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அந்த வழிமுறை வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நமக்கு பிரச்சனை. அந்த வழிமுறை தெரியலன்னா தெரிஞ்ச அளவு கடைப்பிடிக்கலாம். சரி, தெரியாத ஒன்று நடந்து போச்சு, தெரியாததை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பார்க்காம சுற்றுங்கன்ற 108 சுற்று, எனக்கு விஷ்ணு சகஸ்ரநாமே தெரியாமல் போச்சுன்றீங்க. அதை பற்றி இல்லை, நாராயணன் சொல்லுங்களேன். நாராயணன்ற வார்த்தையை சொல்கிறது ஒன்றும் கஷ்டமில்லை. விஷ்ணு சகஸ்ரநாமம் உங்களுக்கு மொத்தம் தெரியாது, நாராயணன்ற வார்த்தை தெரியாதா? அதேமாதிரி சுவாமியோட சிவாலயம் போகிறீங்க, எனக்கு வில்வாஷ்டகம் தெரியாது, வில்வாஷ்டகம் யார் கேட்டா? வில்வாஷ்டகம் தெரியலன்னா நான் நமசிவாயின்னு சொல்லுங்களேன். அதனால் சுவாமியோட திருநாமத்தை சொன்னால் கூட புண்ணியம் உண்டு. அதனால் இந்த மந்திரம் தெரியல அந்த மந்திரம் தெரியல குழம்பவே வேண்டாம், திருநாமங்களை சொல்லுங்கள், கட்டாயம் நம்ம கேட்ட கோரிக்கை நிறைவேறும்.
ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு தகவல் வந்து நீங்க எல்லாருக்காகவும் சொல்லியிருக்கீங்க. நேர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கடிதமா நமக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. ஸோ முதல் நேர் வந்து சனீஸ்வரன் 12 கேது 5 இருந்தால் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நேர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சு பயனடையலாம் சுவாமிஜி? பொதுவாக வந்து 5ஆம் இடத்துல கேது இருந்தால் உங்களுக்கு உடனே புத்திர பிராப்திக்கு தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். 5ஆம் இடத்துல பாம்பு இருந்தால் உடனே வந்து புத்திர பிராப்திக்கு கெடுதல்னு எடுத்துக்க வேண்டாம். சில மகான்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல கேது இருந்திருக்கார். அதே மாதிரி 12ஆம் இடத்துல சனி இருந்த உடனே கெடுதின்னு எடுத்துக்க வேண்டாம். அந்த இருக்கக்கூடிய ஸ்தானம் எந்த கிரகம், அவரோட சேர்ந்த கிரகம் என்ன, இந்த சனி பகவானோட சேர்ந்த கிரகம் என்ன, அவரை பார்த்த கிரகம் என்ன, என்ன லக்னம் இதை நம்ம தெரிஞ்சு கட்டாயம் பார்க்க வேண்டியது அவசியம். சுப கிரகங்களாலேயோ யோகக்காரகனாலேயோ பார்க்கப்படும் பொழுது அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வேகம் வந்து குறையும். அதே மாதிரி சனி வந்து அந்த லக்னத்துக்கு யாருன்னு பார்க்க வேண்டியதும் அவசியம். அதேமாதிரி சில இடங்களில் பரிவர்த்தனை ஆகும்பொழுதும் பலன்களை பார்த்து சொல்ல வேண்டியது அவசியம். அதேமாதிரி 5ல் கேது இருந்தவொடனே புத்திர பாக்கியத்தை முழுமையாக கெடுப்பார் நம்ம அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5ல் கேது இருந்து கோயில் கட்டினவா கூட இருக்கா. அப்போ பொதுவாகவே உங்களுக்கு கேதுக்கும் சனிக்கும் காளியை பூஜிக்கிறது, கேதுக்கு வந்து விநாயக பெருமானை பூஜிக்கிறது, இதெல்லாம் நல்ல பலன் தரும். அதேமாதிரி சனி பகவானுக்கு ஆஞ்சநேய சுவாமியை பூஜிக்கிறதும் சிறப்பான பலன்களை தரும். பூஜைன்னு சொன்ன உடனே பெரிய மந்திரங்களை எடுத்து அரிய மந்திரங்களை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. கலியுகத்தில் வந்து ஆஞ்சநேய சுவாமியை வந்து பூஜிக்கணும்னா ராமநாமம் சொன்னாலே ஆஞ்சநேயரை சுலபமாக நம்ம பூஜித்துடலாம். உதாரணம் சொல்லணும்னா சரவேஸ்வரரை பூஜை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரத்யங்கரா சூலனி துர்க்கையோட அருளும் கிடைக்கும். அதேமாதிரி லலிதா பரமேஸ்வரியை பூஜை பண்ணும்போது பகலாமுகி சூலனி துர்க்கையோட அருளும் சுலபமாக கிடச்சிரும். கலியுகத்தில் வந்து விநாயக பெருமானோட பூஜைன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இந்த கேதுக்கு வந்து விநாயகரை பூஜிக்கிறதுன்னு கஷ்டமான விஷயம் இல்லை. சாதாரணமாக உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன பாடமோ, ஒரு வெள்ளருக்கு பிள்ளையாரோ, இல்லை ஒரு விநாயகரோட எந்திரமோ, அதுவும் இல்லை ஒரு மஞ்சள் பிள்ளையாரோ, ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சாலே விநாயகரோட அருள் கிடைக்கும். விநாயகர் ஆலயத்துக்கு போனாலும் அவரோட அருள் கிடைக்கும். அதுவே கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணாலும் போகும். வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் வாங்க முடியல, அதுக்கு ஒரு 25 ரூபா 50 ரூபா ஆகுது, அர்ச்சனை டிக்கெட் வாங்கணும், அப்படிலாம் சிந்தனை பண்ண வேண்டாம். விநாயகரை தரிசித்தாலும் புண்ணியம்தான். அதனால் எப்பயுமே வந்து இந்த கிரகங்களை நவகிரகங்களை திருப்தி பண்ண நவகிரகங்களையே நேரடியாக பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விநாயகரை பூஜை பண்ணாலே கேதுவோட அனுகிரகம் சுலபமாக கிடச்சிடும். அதே மாதிரி 5ல் கேது இருந்ததுனாலே புத்திரபாக்கியம் போச்சு கெட்டு போச்சு நினைக்க வேண்டியதில்லை. 12ல் சனி இருந்தாலே நம்ம தேவையில்லாத விஷயங்களை விரயம் பண்ணி வாழ்க்கையில் துன்பப்படுவோம், நரகத்துக்கு போவோம், பயப்பட வேண்டாம். இன்னொன்று காளின்னு சொன்னவொடனே பயப்பட வேண்டாம். அதாவது கட்டாயம் வந்து அடிக்கடி சொல்லுவோம், மகா காளியை பூஜித்து மோட்சம் அடைஞ்சவர் ஞானம் அடைஞ்சவர் எவ்வளோ பேர். தென்னாலிராமன், விக்ரமாதித்த மகாராஜாலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காளி தேவியை பூஜை பண்ணி அருள் பெற்றவா நிறைய பேர் இருக்கான். விக்ரமாதித்த மகாராஜாவோட அந்த சக்திக்கும் அதேமாதிரி மகாகவி காளிதாசர் அவரோட சக்திக்கும் இந்த மகாகாளியோட அருள் தான் வந்து காரணம். கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சரித்திரங்கள்லாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதனால் காளி தேவியை பூஜிக்கிறது கஷ்டமில்லை, உங்கள் மனசுக்கு உகந்திருந்தா. அப்படி இல்லை எதுவும் இல்லைன்னா ஐயப்பனை கூட பூஜை பண்ணுங்கள். ரொம்ப சொல்லுவோம் கலியுகம் வரதுன்னு சொல்லுவீங்க, ஐயப்பனை கூட பூஜை பண்ணுங்கள். அதனால் சனி பகவான் வந்து 12ல் இருந்தார்னு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லகுவான பூஜைகள்லேயே பெரிய பரிகாரங்களாகவே அதை மாறிடும். பூஜை லகுவாக பண்ணாலே போகிறோம். பக்தி மட்டும்தான் நமக்கு முக்கியம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு நேர்களுக்காக வந்து நல்ல நல்ல பரிகாரங்கள் நீங்க சொன்னீங்க. அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு விளக்கம் நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.